நம்முடைய தமிழ்நாடு இப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சுருக்கமா தலைப்புச் செய்திக்கு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் இழந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தரதில்லை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்குவதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளிக் கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீட் தேர்வு மூலமா அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்திய திணிப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. தமிழருடைய வரலாற்று பெருமை சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலேயோ தெரியல, தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேர்ல தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் அரசியல் விமர்சனங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த இது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும். இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் அதை சந்திக்க போறோம். அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புறவங்க இணையலாம். திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமா பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்த்துன்னு உங்கள சேர்ந்து கூட நினைக்கலாம். ஆனா உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவுடைய அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்புரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லுங்க, ஒன்றிய அரசு தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படியெல்லாம் கொடுமை கலாச்சாரத்தெல்லாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமா கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணிகளை ஒரு நிச்சயமா இப்ப இல்ல தயாராக நாளாச்சு. ஆனா நீங்க கூட 30 நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றீங்க. ஆனாலும் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால சரியான முறையில உங்களுக்கு தகவல் சரியான பொருளாதார பிரச்சனையே வருது. இப்ப இந்த சிவகங்கையில எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதை தடுக்கும் அதிகாரிகள் ஒரு தவறு செய்யறாங்க. அவங்க எப்படி நடவடிக்கை என்ன தவறு செய்யறாங்க? இல்ல வந்து இந்த சிவகங்கை உங்களுக்கு பார்வை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா முன்னாள் சிவகங்கை பொறுத்த வரைக்கும் 2 நாள் கழிச்சுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த உடனே வந்து இந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து சமூக தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கோம். சொல்ல போறோம், நிச்சயமா சொல்ல போறோம்.
சொல்ல விருப்பம் இல்லாத சேர்க்க போறோம், கட்டாயப்படி சேர்க்க போறது சேர்த்து சொல்ல போறதா சேர மாட்டாங்க பண்ணலாம். ஆனா அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். தமிழகத்தை மீட்போம் சொல்லி எதிர்கட்சி தலைவர் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை 7ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்காரு. இந்த பயணத்தை எப்படி பாருங்க? அவர் இப்பதான் மக்களை சந்திக்க போறாரு. இப்பதான் மக்களை சந்திக்க போறாரு. மக்களுக்கு தெளிவா தெரியும், இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். தேர்தல் பரப்புரை உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளையும் சொல்ல இருக்கும். புரியல அது அங்க இருக்கிற சூழ்நிலை பொறுத்திருக்கு. அவங்க ஒரு பிடிச்சிருக்கோம் அவங்ககிட்ட, அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், அது சமாளித்து கொடுக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம் சொல்றதே எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வோம். 4 ஆண்டு ஆட்சி நிறைவேற்றிருக்கீங்க. திமுக அரசுடைய முத்தாய்ப்பான 3 திட்டங்கள்லாம் எதை வரிசைப்படுத்தி எல்லாத்தையும் வசப்படுத்தலாம். அதான் நீ கேட்ட சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு, அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிருக்கோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு, அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பா பதிவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் திருத்தி அதுவும் ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசம் கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்கல்ல, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதை பண்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 நாள் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 210 நிச்சயமா இதே அறிவாளத்தில் நினைச்சு ஒவ்வொரு பூத்துலையும் 30% புதிய வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள் இளம்பெண்களை வந்து கவர்ற வகையில் இந்த திட்டங்களை வச்சிருக்காங்க. 30% திமுக உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வாக்காளர்கள் இருக்கிறவங்க நீங்க ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க. அப்படின்னா இளைஞர்கள் இளம்பெண்களை கவர வகையில் என்ன திட்டங்கள் 30% இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகமா சேர்க்கிறோம். அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட திமுக அவங்க கவர வகையில் என்ன நான் முதல்ல ஒரு திட்டத்தை வந்திருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமா பயிற்சி கொடுத்து மூலமா இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுதான் வந்திருக்கு, பெரிய நிகழ்ச்சி முடிச்சுதான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பயணத்தில் எவ்வளவு இலக்கு வச்சு சேர்க்க திட்டம் ஓரணி தமிழ்நாடுல எவ்வளவு இலக்கு வச்சு உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க? நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30% ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியில் 30 40% சேர்ப்போங்கிற உறுதியை கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 எவ்வளவு சட்டப்பேரவை தொகுதி இலக்கா வச்சு நாங்கள் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய தீர்வு பண்றாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சரியாவே வந்து மக்களுடைய பிரச்சனை கேட்டிருக்காங்க. நீங்க அந்த முதல்வர் முகவரிக்கு இங்க வர்றதுல அங்க வராமையே அங்கே மாவட்டம் தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து
நல்லா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் திங்கட்கிழமை மட்டும்தான் மக்கள் குடிநீர் முகாம் நடக்கிறாங்க. தாசில்தார் தாலுகா ஆபீஸ் நீங்க நிறைய பண்ண போனாலும் நீங்க அதை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அரசியல் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபீசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்ல முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர இன்னொரு 10 நாள்ல மறுபடியும் மீட் அந்த பையனை தொடங்குறோம். அப்பதான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகைகள் கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நிறைவேற்றது. ராமதாஸ் அவருடைய பையன் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல ஸ்பீடர்ஸா எதிர்பார்க்கலாம். அவருடைய ஆசை, அவருடைய கருத்தை மறுக்க முடியும். அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இது வரைக்கும் இல்ல, வந்தா சொல்லுங்க, பரிசீலிக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல, டிஎம்கே மட்டும் வாங்கல, எல்லா கட்சியிலும் இருக்கிற மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், அதே போனாலே சொன்னேன். இந்த ஆட்சி வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும். வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும் சொன்னேன், நான் நடத்திட்டு இருக்கேன். மகளிமுக மதுரையில தினத்தோடு மீட்டிங் நடத்தி ஒரு நாள் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா தமிழ்நாடு வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பிஜேபி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கொடுக்குறதா எதிர்பார்க்கிறாங்க. இதை பற்றி உங்க கருத்து? அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதமர் அடிக்கடி வரணும். அந்த பொய்யை பேசிட்டு போறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபம் அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்ல இந்த கவர்னர் மாற்றப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்களுக்கு ஏற்படாதுங்க. அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவங்க தான் வரணும் அடிக்கடி. அது